ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். இன்றைக்கி என்னுடைய கார்டனுக்காக கொஞ்சம் திங்ஸ்லாம் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதை தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது மட்டும் இல்லாமல் எங்கேருந்து வாங்கியிருக்கேன், அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது, ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன், வெள்ளை மிளகாய் விதை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன்னு சொன்னிருந்தேன் இல்லையா, அதில் வந்து 25 பேருக்கு நேற்று வந்து போஸ்ட் வந்து போட்டாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து சீட்ஸ் கிடச்சதுக்கப்புறமா எனக்கு வந்துட்டு ஒரு கமெண்ட் மட்டும் போட்டுருங்க. ஸோ இன்னும் கூட விதைகள் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. வேணுன்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அட்ரஸை வந்துட்டு கரெக்டான அட்ரஸ், பின்கோட் நம்பர், அப்புறம் ஃபோன் நம்பர் இதை வந்து கரெக்டாக கொடுத்தா தான் என்னால் வந்துட்டு பின் பண்ண முடியும். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே ஆர்கானிக். இது வந்து சேலமில் இருக்குது. ஸோ இவங்க வந்துட்டு ஓனாகவே வந்து க்ரோ பேக்ஸ்லாம் வந்து ஸ்டிச் பண்ணி சேல் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ப்ரைஸ் வைஸ் நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அதனால் நான் இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ ஏற்கனவே நான் வந்து வாங்கியிருந்த க்ரோ பேக்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அது 3-4 இயர்ஸ் ஆகிடுச்சு. அதை வந்து குறை சொல்ல முடியாது. ஸோ அவ்வளோதான் அது வந்து வந்தது. ப்ரைஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ரீசனபிளாக இருந்ததுனால நான் மொத்தமாக வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஜிஎஸ்எம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 220 ஜிஎஸ்எம் இருக்கிறதுனால நல்ல குவாலிட்டியான பேக்காக தான் நம்மளுக்கு இருக்குது. ஸோ நான் வந்து 15x15 க்ரோ பேக்கில் வந்து 10 பீசஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ அதோட ஸ்டிச்சிங்லாம் வந்து பாருங்களேன் எந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த பேக்கோட திக்னஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி அந்த ஸ்டிச்சிங் வந்து பாருங்கள். ஸோ இவங்களே ஓனாக ஸ்டிச் பண்ணுறதுனால சூப்பராக வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங்காக நம்மளுக்கு வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளுக்கு க்ரோ பேக்கில் பாட்டமில் வந்து ஹோல்ஸும் வந்து போட்டிருக்கு. ஸோ நான் லோக்கல் நர்சரிலாம் வந்து க்ரோ பேக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டமில் வந்து அந்த ஸ்டிச்சிங் வந்து சரியாகவே இருக்காது. ஸோ கோனலாக வந்து தச்சு வச்சுருப்பாங்க. அந்த ரவுண்டே வந்து சரியாக வராது. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்காவாக இருந்தது. ஸோ இதில் வந்து எந்த மாதிரியான பிளான்ட்ஸ்லாம் நம்ம வந்து வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெரிய மர வகைகள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து வைக்கலாம். ஸோ நான் வந்து இந்த 15x15 பேக்கில் வந்துட்டு நான் 10 பீசஸ் வந்து வாங்கியிருக்கேன். ஒரு பீஸோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 95 ருபீஸ் வருது. ஸோ நம்ம வந்துட்டு இந்த மாதிரி டோட்டலாக வந்து வாங்கும் போது நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கூட இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 15x12. ஸோ அதோட கொஞ்சம் வந்து நம்மளுக்கு சைஸ் வந்து கம்மியாக இருக்கும். அகலம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதே அகலம் தான், ஹைட் மட்டும் நம்மளுக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் வந்து பக்கத்தில் வந்து வச்சு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 85 ருபீஸ் வரும். நான் வந்து இதில் வந்து 5 பீஸ் வந்து வாங்கியிருக்கேன். இதுலேயும் வந்து மர வகைகள்லாம் வச்சுக்க முடியும். அடுத்தது வந்து 12x12 வந்து 10 பேக் வந்து வாங்கியிருக்கேன். அதிகமாக நம்மளுடைய கார்டனில் யூஸ் பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா 12x12 பேக் தான். ஸோ இது வந்து எல்லா வகையான காய்கறி செடிகள், பூச்செடிகளுக்கும் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிகளுக்கெல்லாம் இந்த 12x12 பேக் வைக்கும்போது நல்லா வந்து போதுமான அளவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கத்திரி செடியாக இருக்கட்டும், தக்காளி செடி, மிளகாய் செடி எல்லாத்துக்குமே இந்த பேக்கே வந்து நம்மளுக்கு போதுமாக இருக்கும். இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து 65 ரூபா வருது. ஸோ என்னுடைய கார்டனில் நான் கொஞ்சம் மர வகைகள்லாம் வந்து வச்சுருக்கேன். அதோடைய பேக்லாம் டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வீடியோக்கு முன்னாடியே நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்காக இந்த பேக்லாம் நான் வந்து வாங்கியிருக்கேன். இதோடைய சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 18x15. ஸோ நல்ல பெரிய பேக்காக வரும். நம்ம பெரிய மர வகைகள்லாம் வந்து இந்த பேக்கில் வந்து வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம கொடி ஐட்டம்லாம் வந்து டெரஸில் வச்சு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டோன்னா இந்த பேக்கில் வந்து நம்ம வச்சுக்கலாம். இதோடைய சைஸ் வந்து பாருங்கள், நல்லா ஹைட்டாக அதே மாதிரி அகலமாகவும் இருக்கும். கொடி வகை காய்கறிகளுக்கெல்லாம் நல்லா வேர் போகுன்றதுனால இந்த மாதிரி பேக் வந்து நம்ம சூஸ் பண்ணோன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்தது இந்த பேக் வந்து பாருங்கள். இந்த பேக்கில் வந்துட்டு நான் 5 பீஸ் வந்து வாங்கியிருந்தேன். இதோட சைஸ் வந்து 18x9. நம்மளுடைய கார்டனில் அதிகமாக யூஸ் ஆகிற பேக்கில் இதுவும் ஒன்று. இந்த பேக்கில் எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ்லாம் நம்ம வந்து போடலான்னு பார்த்தீங்கன்னா கேரட், பீட்ரூட், அப்புறம் நூக்குல், கீரை, முள்ளங்கி இந்த மாதிரி ஐட்டம்லாம் நம்ம வந்து போடலாம். அடுத்தது கீரை பேக்கில் இன்னொரு சைஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து 15x9. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹைட் அதிகமாக இருக்கிறதுனால கிழங்கு வகை வெஜிடபிள்ஸ்லாம் வந்து போடலாம். ரேடிஷ், அதுக்கப்புறம் கேரட், பீட்ரூட் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போடுறதுக்கு வந்து இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். டோட்டலாக நான் இவங்ககிட்ட இத்தனை பேக்ஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். குவாலிட்டி வைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அந்த ஸ்டிச்சிங்லாம் வந்துட்டு சான்ஸே இல்லை, அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸ் வைஸும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. நம்ம வந்துட்டு அதிக குவான்டிட்டி வாங்கும் போது நிறைய டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. அதே மாதிரி மந்த்லி ஆஃபர்ஸ்லாம் வந்துட்டு இவங்ககிட்ட நிறையா இருக்குது. ஸோ நான் இவங்ககிட்ட தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா நீங்களே இவங்ககிட்ட வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது நான் ப்ராடக்ட் வாங்கியிருந்தது வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட். நம்ம கார்டனுக்கு முக்கிய தேவையே வந்து பார்த்திங்கன்னா கோகோ பீட் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஆடி மாதத்துலாம் வந்துட்டு நிறைய டிமாண்ட் வந்துடும், நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ அதனால் நான் வந்து மொத்தமாக வந்து வாங்கி வச்சுட்டேன். 3 பிளாக் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ ஒரு பிளாக் வந்துட்டு 5 kg வருது. 3 பிளாக் வந்து வாங்கியிருக்கேன். மொத்தமாக 15 கிலோ வந்து வாங்கியிருக்கேன்.
அடுத்தது நம்மளுடைய கார்டனுக்கு தேவையான ட்ரெயின் செல் வந்து வாங்கியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சூப்பரான பேக்கிங்கில் நம்மளுக்கு வந்து அனுப்புகிறாங்க. இது வந்து எல்லாமே பார்சல் சர்வீஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு போட்டு விடுவாங்க. ஸோ நம்ம வந்து பார்சல் வந்துட்டு நம்மளே பே பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம சின்ன சின்ன பொருள்லாம் வந்து வாங்கினோன்னா நம்மளுக்கு கொரியர்லேயே வந்து கூட பண்ணுறாங்க. ஸோ இந்த பாக்ஸில் வந்து நம்மளுக்கு சூப்பராக வந்து பேக் பண்ணி வந்திருந்தது. இது வந்து ட்ரெயின் செல் நம்மளுடைய கார்டனுக்கு முக்கிய தேவை இது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வெயில் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லையா. டேரெக்டாக நம்மளுடைய க்ரோ பேக்காக இருக்கட்டும், ஜாடியாக இருக்கட்டும், அப்படியே டெரஸ் மேலே வச்சுருக்கும் போது அந்த ஈட் வந்து அதால் தாங்க முடியாமல் செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இலை கருகல் ஆகுது. அதே மாதிரி நுனிலாம் வந்து கருகி போகுது, இலையெல்லாம் வந்து கொட்டுது. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கூடாது செடிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ட்ரெயின் செல் வந்து வாங்கியிருக்கேன். அதே மாதிரி நம்மளுக்கு க்ளீனிங்க்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து திக்காக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி சைடில் வந்து பட்டன் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, இதில் வந்துட்டு நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு மேட்டில் வந்து ஹோல்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதையும் இதையும் வந்து சேர்த்து அப்படியே வந்துட்டு அழுத்த வேண்டியது தான். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மேட்டை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த மேட் வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த மேட்டில் வந்து ஹோல்ஸாக கொடுத்துருக்காங்களே, இதனால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு க்ரோ பேக்கோ ஒரு ஜாடியோ இதில் வச்சு நம்ம தண்ணி வந்து கொடுத்துட்ருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி வந்து ஃப்ளோ ஆகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி காயறதுக்கும் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நான் ஃபுல்லாகவே வந்துட்டு நீட்டாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து க்ரோ பேக்லாம் வந்து வைக்க போகிறேன். அதே மாதிரி நம்ம டெரஸில் வந்து டேரெக்டாக க்ரோ பேக் வைக்கும் போதே நம்மளுக்கு என்ன ஆகும், அந்த ரவுண்டாக அந்த க்ரோ பேக் வச்சுருந்த அந்த ஷேப் வந்து தெரியும், நம்மளுக்கு வேர் வந்து இறங்கும். இதுவே நம்ம கொடி வகை காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வேர் விட்டு அந்த டெரஸில் வந்து இறங்கி வெள்ளையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி நம்ம ட்ரெயின் செல் போட்டு வைக்கும்போது ஸோ நம்மளுடைய டெரஸ்க்கு வந்து இந்த மாதிரி பாதிப்புலாம் வந்து வராது. அதே மாதிரி நம்மளுடைய செடிகளும் வந்து பார்த்திங்கன்னா ஓவர் ஹீட் ஆகாமல் நம்மளுடைய செடி வந்துட்டு ஹெல்த்தியாக இருக்கும். இந்த மேட் வந்து அமைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஜாடிலாம் வச்சுருக்கும் போது பார்க்குறதுக்கு எவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது பாருங்கள். க்ளீனிங்க்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எங்கேருந்து ப்ராடக்ட்ஸ் வந்து வாங்கியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஜே ஆர்கானிக். அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்லேயும் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து ஆஃபர்ஸ் வந்து நிறைய போயிட்டுருக்கு. இவங்ககிட்ட வந்து வெஜிடபிள்ஸ் சீட்ஸாக இருக்கட்டும், ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ரெயின் செல், க்ரோ பேக், ஃபெர்டிலைசர், கார்டனுக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து வகையான பொருளும் வந்து பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்களும் வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நிறைய ஆஃபர்ஸ் கூட வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் ரூபா கார்டன் சப்ஸ்கிரைபர்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு 5% டிஸ்கவுண்ட் கூட இருக்குது. ஸோ இன்னையோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.